டாக்ஸிக் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சொல்லிடுறாங்க, இது ஒரு மோசமான, கேவலமான ஒரு பைத்தியக்காரனுடைய கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த கதை அப்படி என்னதான் இருக்குது, என்னதான் சொல்ல வருது. படத்தோட ஆரம்பத்தில் கதாநாயகன் வந்து யாஷ். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, எந்த பொண்ணை பார்த்தாலுமே அவங்க மேலே ஆசை கூட்டுறாரு. எல்லா பெண்களோடையும் உல்லாசமாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இதுதான் அவருடைய முதல் வேலையாகவே இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அடிக்கடி சண்டை போடுறது, கேஷினோ போகிறது, ஸோ அங்கே போய் சரக்கு அடிக்கிறது, சண்டை போடுறது, அப்புறம் பொண்ணுங்களோட ஜாலியாக இருக்குது. இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைலாக அப்படியே வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இடத்துல ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் போய் சண்டை போடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுறாங்க. அந்த பொண்ணை பார்த்து அவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் உண்டாகுது. ஸோ அந்த காதல்னால வேற யாரு கூடயும் தொடர்பு இல்லாமல் தவிர்த்துட்டு இந்த பொண்ணு தான் உலகம்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி அவங்க மேலே இருக்க அன்பால் அவங்க கூட இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் பெரியவனாகிறான். பெரியவனானதுமே யாஷோட நடவடிக்கை, கதாநாயகனோட நடவடிக்கை பிடிக்காதனால அவங்களுடைய காதலியை அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போயிடறாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பையனை என்ன சொல்லுவாங்க, நீ போய் உங்கள் அப்பா கூட இரு, அப்பா தான் உன்னை இனிமேல் பார்த்துக்க போறாரு, அவர் தான் உன்னை வழி நடத்துவார்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனும் அப்பாவை தேடி போகிறான். அப்பா வந்துடுறாரு. அப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது அவன் கேட்பான், ஏன் டாடி இப்படி இருக்கும், அப்பா நீ ஏன்ப்பா என் கூட பேச மாட்டேங்குன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான், பேசாத அமைதியாகின்னு சொல்லுவான். சரின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மலை உயரத்தில் இருந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த சின்ன பையனை வந்து என்ன பண்ணுறான், காரில் வச்சு பூட்டியிருப்பாரு. பூட்டிட்டு அவர் தண்ணி அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகும்னா, அந்த காரு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இறங்கி போய் அந்த பள்ளத்தில் விழுந்துரும். அந்த பையனும் கீழே ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்துல விழுந்துருவான். சரி, இவர் அவனை காப்பாற்றுறதுக்காக போவார். உள்ளே போயிட்டு அவரால் காப்பாற்ற முடியாது. ஸோ அவன் வந்து அங்கேயே இறந்துருவான் கார்லேயும். சரி, ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே இந்த சாப்டர் முடிஞ்சிருது. செகண்ட் ஹாப்ல இன்னொரு சாப்டர் ஓப்பன் ஆகுது. அது என்ன அப்படின்னா, இப்படியே இருக்கிறியே உன் லைஃப் இன்னும் வேற மாதிரி போகணும்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க மேலே அவங்களுக்கும் ஒரு லவ் வைப்பாங்க. ஸோ கதாநாயகன்ல மீண்டும் ஒரு லவ் வருது கதாநாயகனுக்கு. ஸோ அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு தேவையில்லை, இது நிரந்தரமா இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். இல்லை, வாழ்க்கையில் வந்து கடவுள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாரு, அது மாதிரி நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம், உன்னுடைய லைஃப்பை நான் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவர் ஏற்றுப்பாரு. ஏற்றதும் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், ஒரு பையன் ஒன்று பிறக்கும். சரி, ஓகே. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இவருடைய முதல் பையன் ஒருத்தர் இருக்கான்ல, ஸோ அவனை தான் காப்பாற்ற முடியலையே. அவன் என்ன பண்ணுவான், பெரியவனை ஆயிட்டான், அவன் என்னை துரத்துறான், அவன் வந்து என்னை கொல்ல வரான்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிடுவார். ஸோ மனநோயாளி மாதிரி ஆகி, சைக்கோ மாதிரி ஆகி, தனியாகவே எல்லாம் சண்டை போடுறது, அடிக்கிறது, பிடிக்கிறது, எல்லாரையும் ஒரு மாதிரி வெட்டுறது. ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி நிறையா காமிச்சிருப்பாங்க. நம்ம அன்னியனில் வர அம்பி மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ சூர்யா கேரக்டர் கூட தான் இருக்கும். நம்ம மாநாடு படம் பார்த்தோம்னா அது மாதிரி தான். வந்தான் சுட்டா செத்தான், வந்தான் சுட்டா செத்தான், அந்த மாதிரி அவர் வந்து தன்னைத்தானே லூஸா ஒரு ரொம்ப மனநல பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரா அவரை நினைச்சுக்கிட்டு என் பையன் உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லி அவன் கூட சண்டை போடுற மாதிரியே சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படிதான் போகும். இவ்வளவுதான் கதை. அதாவது என்னதான் நீ வந்து ஒரு பெரிய டானா இருந்தாலுமே, உன்னை நீ எவ்வளவு பேரை அடிச்சு கொண்டாலும், உன்னை நீ நல்லவனா வெளியே காமிச்சுட்டாலும், உன்னுடைய மனசாட்சி வந்து உன்னை உயிரோட விடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ், நல்ல ஒரு கதை தான். ஆனா இதை எடுத்துக்கிட்ட விதம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் நம்மளால உட்காரவே முடியல. ரொம்ப 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 மோசமா போயிடுச்சு. டைலாக்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ நயன்தாரா டைலாக்லாம் எதுக்குடா அவங்களாம் நடிச்சாங்க அப்படின்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தால் அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. அவங்க ஃப்ரேம் காட்டும் போது, டேய் இதே டான் படம் தான் பில்லா எப்படி இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்து ஏன்டா அந்த மாதிரிலாம் பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் போல இருந்தது. ஸோ டைலாக்குமே ரொம்ப வல்கரான ஒரு டைலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ரொம்ப மோசமான டைலாக்ஸ். ஸோ இந்த படமே சொல்லிட்டாங்க, டாக்ஸி ஏ சர்டிஃபிகேட் வேறு, 18+ யாரும் சின்ன பசங்களுக்கு அலோடு கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறையா உள்ளே வர்றாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கமாண்ட்லாம் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ படத்தில் வர கமாண்ட் சரி, இவங்க கமாண்ட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாப்லையும் அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப ஒருத்தனே அடிச்சுக்கிறது, நடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ டபுள் ஆக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருக்குள்ளேயே வந்து பைத்தியக்காரன் ஆகி அதெல்லாம் பண்றது கடைசி நம்மளை பைத்தியம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். சரி, ஓகே. படத்துடைய மேக்கிங் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரியலா இருந்தது, சூப்பரா இருந்தது. எவ்வளோ செலவு பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமாட்டிக் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. மியூசிக் சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அது எப்போ பார்த்தாலும் இந்த மியூசிக் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுவே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு நமக்கு. யாஷுக்கு வந்து டைலாக் எல்லாம் படத்துல பெரிய லெவலில் இல்லை. எப்பயாவது ஒரு இடத்துல டைலாக் பேசுகிறோம். அதுவும் நம்ம கேஜிஎஃப் டோன்ல இருந்த அதே டைலாக் தான் வரும். அப்படியே நிறுத்தி ஸ்லோ மோஷன்ல அதே ஒரே பேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த படத்துல வந்து அதுல சென்டிமெண்ட் இருந்தது, அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. பையன் அம்மாவுக்காக தங்கம் சம்பாதிக்கிறது, ஸோ உலகத்தையே பிடிக்கிறது, அந்த மாதிரி இதுலயும் அதே மாதிரி தான். யாஷ் வந்து நயன்தாரா வந்து அக்கா வந்திருப்பாங்க ஹீரோவுக்கு. அவங்க சொல்லுவாங்க,
நீ வந்து ராஜாவோ எல்லாம் கிடையாது, இந்த நாட்டை ஆள்றதுக்கெல்லாம் நீ போகல, கிரீடை வாங்கி தலைக்கி வைக்கிறதுக்கு, நீ எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வாழ வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவருக்கு ரூல் எல்லாம் கிடையாது. யாரை வேணாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம், சுடலாம், கொல்லலாம், துப்பாக்கி எங்க இருந்தா துப்பாக்கி வருது, கண்ணு வருது, அடி நொறுக்குறானுங்க. சும்மா சண்டை போட்டே இருக்கிறானுங்க. ஏன் சண்டை போடுறான், யாரை எதுக்காக அடிக்கிறான், அந்த ரூல் எல்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு கதை போகுது அப்படின்னா எதுக்காக நம்ம சொல்றோம். ஒரு இடத்துல சண்டை போட போனா அங்க சண்டை போட்டா சரி, போறவரெல்லாம் பிடிச்சி டம்னு அடிச்சுட்டு இருந்தா என்ன பாக்குறது. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு படம் ஃபுல்லாவே சண்டை தான். கதைன்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் தான் படத்துல கதையே சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே எங்கேயுமே வாய்ஸ் ஓவர், பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர். ஸோ அது ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையான டைலாக்காக நிறைய இடத்துல இருக்கு. அந்த மாஸ் மூமெண்ட்னு தவிர்த்துட்டு டைலாக் எல்லாம் மொக்கையாக தான் இருக்கு. படத்துல வந்து படம் மொக்கைன்னு சொல்ற டைலாக்கே படத்துல ரொம்ப மொக்கையா இருக்கு. அதுவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. மியூசிக்கும் தேவையில்லாத மியூசிக், நிறைய இடங்கள்ல மியூசிக் தேவையில்லாதான். 3.25 மணி நேரம் எதுக்காக இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி இந்த படத்தை ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு ஒரு 3/4 மணி நேரம் குறைச்சதுன்னா கூட படம் ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் இருந்தா கூட இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். படத்துல ரெட்டை வசனங்கள் ரொம்பவே அள்ளி சும்மா தெளிச்சிருக்காங்க, வாரி வழங்கிக்க வாங்கி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவுமே ரொம்ப தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ வசனங்கள், இவ்வளோ வல்கராவான சீக்வன்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த படத்துக்கு தேவையில்லாத. ஸோ ஒரு யாஷ் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோட வந்து ஒரு கேஜிஎஃப் பண்ற ஒரு காவியம், அது இன்ன வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. நிறைய பேர் அந்த டோன் கூட நம்ம வச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு நடிச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை எதுக்காக எடுக்கணும்னு தெரியல. ஸோ அதுவும் இந்த படத்தை இயக்குனர் வந்து கீது மோகன்தாஸ், ஒரு லேடி டைரக்டர் தான். பட் ஆனால் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப தைரியம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சு ஒரு லேடி டைரக்டர் இயக்கி இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையில அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த சினிமா ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த கதையை வந்து நல்ல ஒரு கதையை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கதையை ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே சொதப்பி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நல்ல கதை, லவ், செம்மையான ஒரு லவ் தான். அந்த லவ்வுக்காக அவன் கடைசி வரைக்குமே போராடுறான். அதுவும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த லவ்வுக்காக கடைசி வரைக்கும் போராடுறான். எந்த ஒரு உறவு இல்லாம அனாதையா அக்காவும் தம்பி மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு லவ் வந்ததுக்கப்புறம் அந்த லவ்வை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுறான். அப்புறம் அதுவும் அவனை கைவிட்டு போகுது. 2வது ஒரு லவ்வும் வந்ததுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ நம்ம முதல் பையன் உயிரோட தான் இருக்கான், அவன் நம்ம கொல்ல வரான், அடிக்க வரான். ஸோ அவனால நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவன் லூஸாவே ஆயிடும். கடைசியில தன்னைத்தானே அழிச்சுக்கிறான், செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் அந்த படத்துடைய கான்செப்ட். ரொம்பவே சொதப்பி நம்ம ரிவ்யூ கூட அப்படிதான் ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கு கதை. பயங்கரமான டிசப்பாயிண்ட்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, பார்க்கணும். யாஷ் ஃபேன்ஸ் பார்க்கணும்னு பார்ப்பீங்க. பட் பார்த்தாலுமே